நம்ம டீமன் ஸ்லேயர் சீரிஸ்ல நம்ம மூசன் ஏகப்பட்ட டீமன்ஸ் உருவாக்கி விட்டுருப்பாரு. ஏன் தெரியுமே அப்படி உருவாக்கினா அவரோட ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. மூசன் ஏகப்பட்ட டீமன்ஸ் உருவாக்கி விட்டுருப்பாரு. 12 கிசுக்கி 3 செவரை உருவாக்கி விட்டுருப்பாரு. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா மூசனுடைய கோல் அட்டைன் பண்ணணும். மூசனோட கோல் என்ன? சன்னை கான்கரர் பண்ணணும். சன்னை கான்கரர் பண்ற அளவுக்கு எந்த டீமனும் இது வரைக்கும் உருவாகல. ஸோ இருக்கிற ஒரே வழி ப்ளூ ஸ்பைடர் லில்லி. ஏற்கனவே இந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லியை எடுத்துக்கிட்டனாலதான், அதாவது சரியா எடுத்துக்காதனாலதான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில மூசன் இருப்பாரு. ஸோ அதை கம்ப்ளீட்டா எடுத்துக்கிட்டா அந்த மருந்து அவர் நார்மலாவும் மாத்தலாம், இல்ல ஈவன் இன்னும் பவர்ஃபுல்லாவும் மாத்தலாம். ஸோ இதுக்காண்டிதான் அவர் ப்ளூ ஸ்பைடர் லில்லியை தேடிட்டு இருப்பாரு. ஆனா அது கடைசி வரைக்கும் அவருக்கு கிடைக்காது. ஏன்னா ப்ளூ ஸ்பைடர் லில்லிங்கிறது பகல்ல மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு பூ. அதுவும் சீக்கிரத்திலே அது வாடிடும். வருஷத்திலேயே 1-2 மாசம் மட்டும் தான் அது பூக்கவே செய்யும். அது பூக்கிறதுக்கு சரியான அளவு மண்ணு, சரியான அளவு வெதரு, சரியான அளவு ஒளி எல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும் தான் தலைவர் பூக்கவே செய்வாரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரேரான பூவை தான் மூசனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு. அவனுக்கு எப்படி இது கிடைச்சதுன்னு தெரியல. இப்படி நான் பகல்ல மட்டும் தான் பூப்பேன், அதுவும் இந்த கண்டிஷன்லாம் இருந்தா மட்டும் தான் பூப்பேன்னு அடம் பிடிக்கிறவங்கள பகல்ல எந்த கண்டிஷன்லயுமே வெளியே போக முடியாத டீமன்ஸால இப்படி கண்டுபிடிக்க முடியும். அந்த பூ சரியான திமிரு பிடிச்ச பூ போல. ஏன்னா அது எங்க பூக்குது தெரியுமா? யுரிச்சியோடைய ஒய்ஃபை புதைச்ச இடத்துக்கு மேலே, ஐ மீன் யுரிச்சியோட இடத்துக்கு பக்கத்திலே பூக்கிற ஒரு பூவை யுரிச்சி செத்தே போனாலும் அடுத்த ஒரு 500 வருஷத்துக்கு அந்த பக்கமே இவனும் போயிருக்க மாட்டான். வேற எப்படி கண்டுபிடிப்பானுங்க? ஸோ அதனால தான் 1000 வருஷம் ஆகும் அந்த பூவை மட்டும் இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல எந்த டீமனாலையும்.